இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேக்கரி ஸ்டைல் ஜாமுன் கேக் நான் எப்படி ஐசிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னுடைய ப்ரொசீஜரை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு காமனாக வந்து ஜாமுன் கேக் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் கேக்ஸ்க்கு வந்து நான் இந்த மாதிரி தான் செய்வேன். ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இதே ப்ரொசீஜரை நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஜாமுன் கேக் செய்கிறதுக்கு பேஸ் கேக் பார்த்திங்க அப்படின்னா நல்ல சூப்பரான ஒரு வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து நமக்கு தேவைப்படும். நான் வந்து இந்த வெனிலா ஸ்பாஞ்சை 3 லேயர்ஸாக நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நல்ல ஒரு சுத்தமான ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு வந்து மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற ஜாமுன் பார்த்திங்க அப்படின்னா கடைகளில் வாங்கின ஜாமுன் தான் யூஸ் பண்ணுவேன். நல்ல சுத்தமான குவாலிட்டியில் உள்ள அந்த டின்னில் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த ஜாமுன் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அது நல்ல குட் குவாலிட்டியிலும் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட்டுமே வந்து நமக்கு கொஞ்சம் லாங் இருக்கும். ஸோ அதே ஜாமுன் தான் வந்து நானும் யூஸ் பண்ணிக்குவேன். ஃபஸ்ட்டு இப்போ நல்லா சுத்தமான ஒரு ஒர்க் ஏரியாவில் நல்லா குட்டி குட்டி பீசஸாக வந்து நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஹோம்மேடு ஜாமுனாக கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours இல்லை 1 மணி நேரம் நல்லா டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா நீட்டாக நல்லா டேஸ்டான ஜாமுன் வீட்டில் செய்வீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாகவே ஹோம்மேடு ஜாமுனாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அந்த 1 hour வந்து என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அந்த ஜாமுன் வந்து நான் ரெடிமேடாக கடைகளில் இருந்தே நான் வாங்கிக்குவேன். ஸோ நீங்கள் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படி இல்லைனா வந்து ஸ்கூல் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் ரொம்பவே ப்ரீஷியஸாக இருக்குது, ஒரு 1 மணி நேரம் இல்லை வந்து ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நான் பாருங்கள் நல்லா வந்து குட்டி குட்டியாக ஜாமுனை நல்லா பீசஸ் போட்டு வச்சுக்கிட்டேன். அடுத்து நான் கட் பண்ணி வச்சுருந்த 3 லேயர் கேக்குக்குமே நல்லா சுகர் சிரப்பை ப்ராப்பராக வந்து கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஐசிங் பார்த்தீங்கன்னா நான் நார்மல் ஒர்க் ஏரியாலே வச்சுக்கிட்டு அப்படியே டேரெக்டாகவே ஐசிங் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்த ஜாமுனை உள்ள அழகாக ஃபில்லிங் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். அடுத்து இன்னும் கூட நல்ல ஒரு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கூட வந்து ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து பால் கோவா மாதிரி கிடைக்கிது அப்படின்னா கோவா கூட நீங்கள் லைட்டாக ஒரு ஃபில்லிங் மாதிரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னும் கூட ரிச்சான ஒரு டேஸ்ட்லையும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் சாக்லேட் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக எல்லா இடங்களையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சிரப்லேயே ஜாமுனுடைய ஃப்ளேவரும் லைட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஃப்ளேவர் வரணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமான அளவு சிரப்பை லைட்டாக மேலே வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 3 லேயரையும் ப்ராப்பராக அசம்பிள் பண்ணிவிட்டு அதை நீட்டான ஒரு கேக் போர்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். போர்டுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி கட்டாயமாக வந்து நம்ம கொஞ்சமாக க்ரீம் வந்து அதுக்கு மேலே வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கேக் நல்லா ஆடாமல் நகராமல் நீட்டாக நமக்கு நிற்கும். ஸோ இப்போ பாருங்கள், 3 லேயரும் நல்லா நீட்டாக வச்சதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எப்பயுமே ஐசிங் பண்ணும்போது நான் எங்கேருந்து ஆரம்பிப்பேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மேலேருந்து கோட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஃபுல்லாக சைடில் கோட்டிங் கொடுத்துருவேன். நார்மல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா எல்லா இடங்களையும் ஐசிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து வந்து இது வந்து ஜாமுன் கேக் அப்படிங்கிறதுனால லைட்டாக வந்து ஒரு எல்லோ கலர் வந்து கொடுக்கணும். ரொம்ப கலர் வந்து அடிக்கிற மாதிரி கொடுக்கக்கூடாது. ஒரு நல்ல ஒரு ஃப்ளோரசென்ட் எல்லோ அப்படின்னு ஒரு ஷேட் இருக்குது. ஃப்ளோரசென்ட் எல்லோ கிடச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் போட்டால் கூட போதும். அது பார்க்கறதுக்கு வந்து நல்ல ஒரு ஜாமுன் கேக் ஐசிங் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கிராவிங்கான ஃபீல் கொடுக்கும். ஸோ லைட்டான ஒரு எல்லோ ஷேடு கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு மெயின் கோட்டிங் மாதிரி கொடுத்து முடிச்சிருங்க. இல்லை உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டு கேக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மெயின் கோட்டிங் முடிச்சதுக்கப்புறம் பெருசாக நான் எதுவுமே பண்ணலை. ஹாப்பி பர்த்டே விஷஸ் வந்து ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்து வந்து 1E அப்படின்ற நாசல் யூஸ் பண்ணி சின்ன டாட் மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேன். இன்பிட்வீன் ஃபில்லிங்கை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஜாமுனை அழகாக எல்லாமே ஒரே மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளே வந்து அழகாக ஃபில்லிங் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபைனல் லுக் பாருங்கள். இது கூட நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்டர்ஸ் வேணும்னாலுமே சின்ன சின்ன டாட் டாட் மாதிரி வச்சு நீங்கள் பார்டர்ஸ் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட நீங்கள் நட்ஸோ இல்லை வந்து ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் மேலே லைட்டாக டெக்கரேஷனுக்காக நீங்கள் தூவி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரொசீஜர் படி தான் நான் ஜாமுன் கேக்கை வந்து அசம்பிள் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஹோம்மேடு ஜாமுன் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ப்ரைஸிங் எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் வெனிலா கேக்குக்கு எவ்வளோ ப்ரைஸிங் போடுவீங்களோ அது கூட நீங்கள் அந்த ஜாமுனை கடைகளில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இதை கூடயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெனிலா ஸ்பாஞ்ச் தான் உள்ளே இருக்குது. ஸோ வெனிலா ஸ்பாஞ்ச் ப்ளஸ் நம்ம அந்த ஜாமுன் இருக்கிறதுனால இது ரெண்டுத்தினுடைய ப்ரைஸிங்கும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாமுன் கேக்னுடைய ப்ரைஸிங் வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப பிகினிங் லெவலில் இருக்க ஹோம் பேக்கருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.